வணக்கம், இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேச மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார், 2011 எடுக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொரோனா காலகட்டமாக தள்ளி போன விஷயத்தை நம்ம பார்த்தோம். மூன்றாவது முறையாக மோடி ஆட்சி அமைச்சிருக்கிறாரு. இன்னமும் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அந்த விஷயத்தில் ஒரு தயக்கம் காட்டுற மாதிரி தெரியுது. ஏன், என்ன இது பின்னாடி இருக்க அரசியல் என்னன்னு பார்க்குறீங்க? ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கப்படுவது என்பது கடந்த 150 ஆண்டு காலமாக வெள்ளக்காரன் காலத்திலேருந்து இங்கே நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்குது. 1872 நினைக்கிறேன் முதல் சென்சஸ் எடுத்து. 2011 கடைசி சென்சஸ் எடுத்தோம். 2021 கொரோனாவால் தள்ளி போச்சு. ஆனால் அதுக்கு பிறகு 23 உங்களுக்கு கொரோனா நார்மல்சி வந்துடுச்சு. ஆனால் மோடி கவர்மெண்ட் ஏதாவது ஒரு எலெக்ஷன் வருதுன்னு சொல்லி ஒரு காரணம் சொல்லி தள்ளி போட்டாங்க. இப்போ மோடி கவர்மெண்ட் 3வது அமைஞ்சோடனே 2 முக்கியமான பாலிசி அனௌன்ஸ்மெண்ட்ஸ், கொள்கை அறிவிப்புகள் நம்ம சொல்லுவோம். எதுன்னு கேட்டிங்கன்னா, குடியரசுத் தலைவர் உரை. குடியரசுத் தலைவர் உரை என்பது அடுத்த ஓராண்டுக்கு மத்திய அரசாங்கத்தின் தன்னுடைய அரசாங்கத்தினுடைய செயல் திட்டம், இலக்குகள் என்னவாக இருக்கும் என்பதை குடியரசுத் தலைவர் கோடிட்டு காட்டுவார். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாலிசி டாக்குமெண்ட். செகண்ட் பாலிசி டாக்குமெண்ட் பட்ஜெட். பட்ஜெட்ன்றது பெரும்பாலானவங்க நினைக்கிற மாதிரி வரவு செலவு கணக்கு திட்டம் மட்டும் கிடையாது. இட்ஸ் பேசிக்கலி அ பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட். முக்கியமான கொள்கைகளில் அரசு அடுத்த ஓராண்டுக்கு என்ன செய்ய போகிறது என்பதை நிதியமைச்சர் அறிவிப்பார். ஒன்று குடியரசுத் தலைவர் அறிவிப்பது, 2வது நிதியமைச்சர் அறிவிப்பது. 2மே மத்திய அரசாங்கத்தின் முடிவு. இந்த 2லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி எந்த விதமான பிரஸ்தாபமும் எந்த விதமான அறிவிப்புமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியாவை விட வறுமையான நாடுகளாக கருதப்படுகிற ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ், நேபாள் போன்ற நாடுகள் கூட அப்புறம் மக்கள் தொகையில் அதிகமாக இருக்க சீனா போன்ற நாடுகள் கூட கொரோனா காலத்திலே இதை நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்தியாவோட சேர்த்து இதை நடத்தாமல் இருக்க நாடுகள் ஏமன், மியான்மர், உக்ரைன், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான். இதெல்லாம் அடிப்படையில் சர்வாதிகார நாடுகள், ஜனநாயகம் இல்லாத நாடுகள். இந்த ஒற்றுமையை நீங்கள் கவனிக்கணும். கொரோனாவை காரணம் காமிச்சு தள்ளி போட்ட நாடுகள் எல்லாமே அடுத்த ஒரு 22-23 நடந்து முடிச்சிட்டாங்க. எந்தெந்த நாடுகள்லாம் சீனா, பங்களாதேஷ், நேபாள் போன்ற நாடுகள். கொரோனாவை காரணம் காமிச்சு தள்ளி போட்டு இன்ன வரைக்கும் நடத்தாமல் இருக்கக்கூடிய நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏமன், மியான்மர், உக்ரைன், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான். இவை எல்லாமே அனைத்துமே சர்வாதிகார நாடுகள். அப்போ இந்தியாவும் அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருதா என்கின்ற கேள்வி தான் நமக்கு வருது. ஏன் இதை இவங்க எடுக்காமல் இருக்காங்க அப்படின்னா, அது ரொம்ப சிக்கலான, அதாவது கடந்த வாரம் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில், நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் பேசிய காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர், முன்னாள் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அழகாக ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது, இட் இஸ் சர்டன் நவ் தட் மோடி கவர்மெண்ட் இஸ் நாட் கோயிங் டு கண்டக்ட் சென்சஸ். இப்பொழுது கிட்டத்தட்ட இது உறுதியாகிவிட்டது, மோடி அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கப் போவதில்லை அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நான் சொன்ன பாருங்கள், பட்ஜெட் உரையிலையும் அதுக்கு முன்னால் குடியரசுத் தலைவர் உரையிலுமே இது குறித்த எந்த பிரஸ்தாபமும் இல்லாமல் இருப்பது மோடி கவர்மெண்ட் இதில் ரொம்ப தெளிவாக இருக்குது. சென்சஸே வேணான்னு அவங்க நினைக்கிறாங்க, அல்லது எப்போ தோணுதோ அப்போ எடுத்துக்கலான்றாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன் இப்போ நம்ம சென்சஸ் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு செயல்படுத்தக்கூடிய எல்லா நலத்திட்டங்களுக்கும், இல்லை சொல்லப்போனால் வெளிநாடுகள்லேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய எல்லா நலத்திட்ட உதவிகளுக்கும் அடிப்படை ஆவணமாக இருப்பது மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே, தேசிய குடும்ப கட்டுப்பாடு ஆய்வு, தேசிய குடும்ப நல ஆய்வு, ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், உணவு பாதுகாப்பு சட்டம், கன்சம்ஷன் சர்வே, நுகர்வோர் சர்வே, இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா சென்சஸ் டேட்டா தான். இப்போ இந்த சென்சஸ் டேட்டா நம்ம 2011 வச்சு செஞ்சுட்டு இருக்கோம். அது எந்த விதத்தில் இப்போ சரியாகும்? உதாரணத்துக்கு சோனியா காந்தி அந்த போன வாரம் பேசும்போது ரொம்ப முக்கியமாக அவங்க சோனியா காந்தி சொன்னது கருத்து என்னென்னா, உணவு பாதுகாப்பு திட்டத்தில், ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் காங்கிரஸ் கொண்டு வந்த அந்த உணவு பாதுகாப்பு திட்டத்தில் இப்போ 12 கோடி பேருக்கு மேலே விடுபட்டிருக்காங்க. ஏன்னா மக்கள் தொகை எடுக்காதால், இந்த 13 ஆண்டுகள் எடுக்காதால் அது எவ்வளோ பெரிய பாதிப்பு உங்களுக்கு. 12 கோடி மக்களுக்கு உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் உணவுப் பொருட்கள் வழங்கப்படுவது இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐக்கிய நாடுகள் மன்றம் எடுத்த மக்கள் தொகை அவங்களோட கணக்கின்படி சீனாவை இந்தியா மக்கள் தொகையில் விஞ்சி விட்டது. 1.4 பில்லியன், 140 கோடி மக்கள் இந்திய மக்கள் தொகை என்று அக்கார்டிங் டு த யுனைடெட் நேஷன்ஸ் டேட்டா, ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் புள்ளி விவரத்தின்படி இந்தியாவில் மக்கள் தொகை 140 கோடி என்று இருக்கிறது. பட் த ஐரனி ஆஃப் திஸ் இஸ் தட் த இந்தியன் கவர்மெண்ட் ஹஸ் நோ அஃபிஷியல் அப்டேட் ஆன் த சைஸ் ஆஃப் த. இதில் ரொம்ப நுட்பமான விஷயம் என்னென்னா, இந்திய அரசுக்கு இது குறித்து எந்த புள்ளிவரும் இல்லை. இன்னும் சொல்ல போனால், இந்திய அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது 120 கோடி தான். இது 2011 கணக்கு.
அது இவ்வளவு முரண்பாடுகளின் மூட்டையாக வந்து இந்த விஷயம் இருக்குது. இவங்க இந்த சென்சஸ் எடுக்காமல் இருக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி, மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனம், அதாவது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத கொடூரத்தை மோடி அரசு இந்தியாவின் மீது இழைத்து கொண்டிருக்கிறது. சரிங்க சார், இப்போ இந்த சென்சஸில் ஒரு காலதாமதம் செய்கிறாங்க, அதை எடுக்க வேணுன்ற ஒரு இடத்துக்கு மறைபொருளாக நகர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுது. இதனால் பொலிட்டிக்கலாக என்ன கெயின் அடைகிறாங்க பாஜக? வெல், இது நல்ல கேள்வி. இது வந்து இப்போ இதோட சேர்ந்து ஒன்று வருது, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1872 1931 வரைக்கும் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கப்பட்ட, பிரிட்டிஷ்காரங்காலத்தில் எடுக்கப்பட்ட அந்த கணக்கெடுப்பில், மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. நீ என்ன ஜாதி என்னன்னு கேட்டு. ஸோ இப்போ நம்ம வச்சுருக்க இந்த சாதிவாரி இந்த ஜாதிக்கு இவ்வளோன்றதெல்லாம் 90 வருஷத்துக்கு முந்தின டேட்டா, 93 வருஷத்துக்கு முந்தின டேட்டா. 1931 எடுத்தது, இப்போ 2024 இருக்கும். இப்போ வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கான குரல் வந்து ரொம்ப அதிகமாக ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சி, ராகுல் காந்தி இந்த தேசிய அரசியலில் மையக்கருவாகவே இதை கொண்டு போயிட்டாங்க. பல பிராந்திய கட்சிகள், உதாரணத்துக்கு திமுக மாதிரியான கட்சிகள், பீகாரில் ராஷ்ட்ரிய ஜனதா தள் போன்ற கட்சிகள் வந்து இதை வந்து அவங்களும் வந்து ரொம்ப கடுமையாக வலியுறுத்துறாங்க. இது வந்து மக்கள் தொகையை கணக்கெடுப்பு எடுக்கும்போது சாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நம்ம எடுக்காமல் இருக்க முடியாது. அந்த குரல் வலுவடையும் பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுல மோடி அரசுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஆதிக்க சாதிகள் என்று சொல்லப்படுபவர்கள் வந்து அவர்களுடைய 20% கீழே தான் இருப்பாங்கன்னு இருக்குது. 80% மேலே வந்து ஒடுக்கப்பட்ட சாதிகளும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சாதிகளும் தான் இருப்பாங்கன்னு தான் பரவலாக இருக்கக்கூடிய புரிதலாக இருக்குது. 80-85% வந்து ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் இருக்க போகிறாங்க. 15% தான் வந்து அரௌண்டு 15% தான் 12-20க்கு கீழே தான் 20% கீழே தான் வந்து ஆதிக்க சாதிகள், டாமினன்ட் கம்யூனிட்டிஸ் இருக்காங்க. இந்த கணக்கு வெளியில் வந்ததுன்னா இன்னைக்கு பதவிகளில் இருப்பவங்களாம் ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்குது. உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடியவங்களில் 80% மேலே ஆதிக்க சாதிகளை சார்ந்தவங்க தான், அந்த சோ கால்டு ஃபார்வர்டு கம்யூனிட்டி தான் இருக்காங்க. அது அரசு துறை செயலாளர்களாக இருக்கலாம், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கலாம், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கலாம், மிலிட்ரி ஆஃபீஸர்ஸாக இருக்கலாம், நீதிபதிகளாக இருக்கலாம், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்றத்தில் தொழில்துறையில் இருப்பவங்களாக இருக்கலாம். 80-85% வந்து 15% இருக்கக்கூடிய சாதிகள் தான் இருக்காங்க. இந்த டாக்குமெண்ட், இந்த டேட்டா வெளியில் வந்ததுன்னா அது உருவாக்கக்கூடிய சமூக கொந்தளிப்பு என்ன என்பது உங்களுக்கு தெரியும். அதனால தான் சாதிவாரி கணக்கெடுப்பை மோடி அரசு மூர்தன்யமாக மறுக்கிறது. அது இந்துக்களை பிளவுபடுத்தும் அப்படின்லாம் சொல்லி இந்த சென்சஸை டிலே பண்ணுறதுக்கு அதுவும் ஒரு காரணம்ன்றாங்க. இன்னொன்று, இப்போ பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுத்தானுங்க. அதை என்ன சொன்னானுங்க, 2026க்கு பிறகு எடுக்கக்கூடிய முதல் சென்சஸுக்கு பிறகு தான் அது வரும்னாங்க. இதை வந்து 21 எடுக்க வேண்டிய சென்சஸ் இப்போ இன்னமும் தள்ளி போயிருக்குது. இப்போ இந்த சென்சஸ் இவன் எப்போ எடுக்க போகிறானே தெரியல. ஒருவேளை இந்த சென்சஸை வந்து 26க்கு பிறகு கொண்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அடுத்த சென்சஸ் அதுக்கு அடுத்த 10 வருஷம் பொறுத்தோம். அப்போ நீ 26க்கு பிறகு சென்சஸ்ன்ற கணக்கில் வந்து முதல் சென்சஸ் வராது. 33% இடஒதுக்கீடு. புரியுதா நான் சொல்கிறேன் உங்களுக்கு? அப்போ அதோட ரெண்டாவது சென்சஸ் போது அது 36-37 போச்சுன்னா இன்டெஃபினட்டாக வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு தள்ளி போடலாம். ஸோ இந்த மாதிரி பல மோசடியான உள்நோக்கங்களை மோடி அரசு தன்னகத்தே கொண்டிருக்கிறது. அதுதான் வந்து இந்த சென்சஸ் எடுக்காததுக்கு ஒரு காரணம். ஏன்னா ரொம்ப 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 மோசடியான, அயோக்கியத்தனமான, மன்னிக்க முடியாத ஒரு கேடுகட்ட காரியத்தை மோடி கவர்மெண்ட் செய்து கொண்டிருக்கிறது. மோடி 3.0ல் 2 பாலிசி டாக்குமெண்ட்டை கவர்மெண்ட் வெளியிட்டிருக்கு. நான் சொன்னது போல், ஒன்று குடியரசுத் தலைவர் உரை, 2வது பட்ஜெட். இது ரெண்டிலுமே சென்சஸை பற்றி எந்த 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 மென்ஷனிங்குமே இல்லை. இந்த பணம் ஒதுக்கியிருக்கோன்னு சொல்கிறானுங்க. 2019 112 கோடி ஒதுக்குனானுங்க, 2023 13 கோடி ஒதுக்குறானுங்க, இப்போ 11 கோடி. ஜஸ்ட் அது நாம்கி ஆவாஸ், அது வந்து ஒப்புக்கு சப்பா வேலை. ஒரிஜினல் பிளான் ஆஃப் ஆக்ஷன் எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடிப்பீங்க? இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. டிஜிட்டலைஸ் பண்ணும்போது ஈஸி, அந்த ரெனுமரேஷன் வந்து ஈஸி. சின்ஸ் த லாஸ்ட் சென்சஸ் இஸ் டு பி டிஜிட்டைஸ்டு ஃபார்ம், latest census including self-enumeration and electronic submission of data, conducting it should be less onerous or time consuming. அதாவது வந்து இப்போ வரக்கூடிய அந்த சென்சஸ் வந்து டிஜிட்டல் மயமாக இருப்பதா கடந்த காலங்களை விட இப்போ அது வந்து ரொம்ப சுலபமானதாக இருக்கும். ஆஃப்டர் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் எலெக்ஷன்ஸ் கண்டக்டிங் via electronic voting machines, a digital census would enhance India's reputation for IT prowess. நம்ம உலகின் மிகப்பெரிய தேர்தலை நடத்தி காமிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது சென்சஸை எடுக்கிறது ரொம்ப ஈஸி, பழைய மாதிரி கிடையாது அது. ஆனாலும் ஏன் மோடி கவர்மெண்ட் இதை தள்ளி போடுது, ஏன் வந்து இதில் மூர்க்கமாக இருக்குது, ஏன் இவ்வளோ அடம் பிடிக்குதுன்றதுக்கு வந்து பலவித விளக்கங்கள் கொடுக்கப்பட்டாலும் ஒன்று நல்லா தெரியுது, எங்களுக்கு டேட்டாவே வேணான்றாரு மோடி. நம்ம ப. சிதம்பரம் மோடி பிஜேபி கவர்மெண்ட்டை பற்றி, என்டிஏ கவர்மெண்ட்டை பற்றி அழகாக சொல்வார்ல, என்டிஏ கவர்மெண்ட்டு, மோடியோட என்டிஏ கவர்மெண்ட்டுன்றது நோ டேட்டா அலையன்ஸ் கவர்மெண்ட். எங்களுக்கு டேட்டாவே வேணாம். டேட்டா வந்துன்னா அவங்களுக்கு நிறைய விஷயத்தில் பிரச்சனையாகுது.
ஸோ சென்சஸால் வரக்கூடிய சென்சஸ் எடுக்காததால் இவ்வளவு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. இது இந்தியாவின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய குந்தகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் பிஜேபி இதில் திருந்துறதா தெரியல. இதில் அடிஷ்னல் பேர்டனாக அவங்களுக்கு என்ன ஆகி போச்சுன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்ற குரல் ரொம்ப வலுவாக ஒலிப்பதால் அவங்க சென்சஸை தள்ளி போடுறதுக்கு அவங்க அளவில் இந்துத்துவாவோட மைண்ட் செட்டுக்கு அது உபயோகமாகவும் ஆயிடுச்சு. சென்சஸ் எடுக்காமல் நீ வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாது. ஏன்னா மாநிலங்கள் எடுக்கிறது சர்வே, அது ஓரளவு டேட்டா கையில் கிடைக்கும். ஆத்தென்டிகேட்டடாக வேணும்னா நமக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எடுக்க முடியும். அதுக்கு முதல்ல நீ சென்சஸ் எடுக்கணும். சென்சஸுக்கு பிறகு தான் காஸ்ட் சென்சஸ் எடுக்கணும். சென்சஸ் எடுக்கலைன்னா காஸ்ட் சென்சஸ் எங்கே போயிடுது? சார் இப்போ இங்கே முக்கியமான ஒரு கேள்வி, இப்போ சோனியா காந்தி முன் வச்ச மாதிரி தான், இப்போ இந்த சென்சஸ் எடுக்காத இந்த 11 ஆண்டுகளில் எவ்வளோ இழப்பு ஏற்பட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 12 கோடி மக்கள் எப்படி உணவு பாதுகாப்பு திட்டத்தில் பாதிக்கப்பட்டாங்கிற ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க. கரெக்ட். இப்போ இந்த 10 வருஷத்தில், இந்த 14 வருஷத்தில் இதனாலே எவ்வளோ பெரிய பாதிப்புனா, 13 வருஷத்தில் 13 வருஷத்தில் எவ்வளோ பெரிய பாதிப்பு அப்படின்னா, 90 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த அந்த சாதிவாரி இந்த கணக்கெடுப்பு அதை வச்சு இன்னைக்கும் பகிர்ந்தளிக்கப்படுது அப்படின்னா, இப்போ அதை எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருவாங்க இந்த 90 வருஷத்தில் எவ்வளோ? ஆமாம், அது பெரிய இஷ்யூ தான். ஆனால் அதுக்கான இஷ்யூ இருக்கும்போது இப்போ அதிலே அந்த ரிசர்வேஷன்ஸில் மாற்றி அதிலே ஒரு திருத்தம் செய்யணும், அதில் கிரிமிலேயரை கொண்டு வரணும் அப்படின்ற இன்னும் பல வரம்புகளை கொண்டு வந்து வச்சு இப்போ அதையே நீர்த்து போகிற மாதிரி எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறுது சார், ஒரு சீரியஸ் பிரச்சனையாக மாறுது சார். கண்டிப்பாக மாறும். இப்போ நீங்கள் அதுக்கு மோடி கவர்மெண்ட்டை மட்டும் குறை சொல்ல முடியாது. சென்சஸ் லேட்டஸ்ட் சென்சஸ் எடுக்காததுக்கு மோடி கவர்மெண்ட் காரணம். பட் சாதிவாரி கணக்கெடுப்பு 31க்கு பிறகு எடுக்காததுக்கு மோடி காரணம் கிடையாது, எல்லாரும் காரணம். காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து விடுதலைக்கு பிறகு, நாடு விடுதலை அடைஞ்ச பிறகு நேரு காலத்துலேருந்து நம்ம சென்சஸை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரோம். 51, 61, 71, 81, 91, 2001, 2011 கண்டினியூஸாக சுதந்திரத்துக்கு பிறகு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 51, 61, 71, 81, 91, 2001, 2011 7 சென்சஸை நம்ம சுதந்திரத்துக்கு பிறகு எடுத்திருக்கோம். அப்போ கேஸ்ட்டை பற்றி எடுக்கவே இல்லை. நேருவும் எடுக்கல, இந்திரா காந்தி எடுக்கல, லால் பகதூர் சாஸ்திரி எடுக்கல, மொரார்ஜி தேசாய் எடுக்கல, நரசிம்மராவ் எடுக்கல, தேவேகவுடா, ஐகே குஜரால், சந்திரசேகர், விபி சிங், வாஜ்பாய், மன்மோகன் சிங் யாருமே எடுக்கல. இப்போ இந்த கான்செப்டை இன்றைக்கி வந்து ராகுல் காந்தி வந்த பிறகு தான் உங்களுக்கு வந்து சாதிவாரி கணக்கெடுப்புன்றது வருது. அதை பற்றி யாருமே, காங்கிரஸ் இதை பேசினாலும் இந்த பிரச்சனையும் வந்திருக்காது. நீங்கள் கேட்குறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அன்பு. அது வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு 93 வருஷம், கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னால் இருந்த சாதியை வச்சு தான் நம்ம இன்றைக்கி இதை பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு அடிப்படை மக்கள் தொகை கணக்கெடுப்பு. நீ மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்காமல் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாது. பிஜேபி சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஜென்ம விரோதியாக இருக்கிறார்கள். அவர்கள் வந்து தங்களுடைய ஆதிக்க சாதிகளுடைய முகத்திரை கிழிந்து தொங்கும், அவர்கள் அம்மனமாக நிற்பார்கள் ஆதிக்க சாதிகள் என்பது இந்துத்துவ சக்திகளுக்கு, பிஜேபிக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு நன்றாக தெரிகிறது. அதனால தான் அவர்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை நாபிக்குடியிலிருந்து நுனிநாக்கு வரையில் வெறுக்கிறார்கள். அவங்க பதவியில் இருக்க வரைக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படாது, இது சத்தியம். ஆனால் இதே பாஜக தான் வந்து தொகுதி மறுவரை செய்யப்படணும்னு விரும்புகிறாங்க. நாடாளுமன்றத்தில் அது வந்து நீங்கள் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்துட்டு பண்ணலாம். சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்காமல் வெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்துட்டு தொகுதி மறுவரையை செஞ்சுட்டு போயிடலாம். லாஸ்ட் சென்சஸ் 70 ஆண்டுகளாக நம்ம எடுத்த சென்சஸில் எப்படி எடுத்தோமோ அப்படி செஞ்சுட்டு போயிடலாம். சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இந்துத்துவாவின் வேரிலேயே வெந்நீரை ஊற்றுவது, சொந்த செலவிலேயே சூன்யம் வைத்துக் கொள்வது, தங்களுக்கு தாங்களே ஆப்பு வைத்துக்கொள்ள அறிவுள்ளவன் அல்லது பேராசை உள்ளவன் விரும்ப மாட்டான். அதுதான் இன்னைக்கு பிஜேபியோட நிலைமை. நான் சொல்றது வந்து சாதிவாரி கணக்கெடுப்போட முக்கியமாக நம்ம பேச வேண்டியது சென்சஸ். இப்போ வந்து உங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காமல் சென்சஸை நாங்கள் எடுக்க போகிறோம்னு மோடி கவர்மெண்ட் சொல்லுதுன்னா வேறு வழியே இல்லாமல் அதற்கு கூட நீங்கள் ஒப்புக்கொள்ளலாம். ஏனெனில் சென்சஸ் இல்லாததால் நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமல் இருப்பதால் வரக்கூடிய ஆபத்துக்களை விட ரொம்ப அதிகமானவை. சென்சஸே இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களோட எந்த திட்டங்களையும் நீங்கள் செயல்படுத்த முடியாது. எல்லாமே வந்து தலைகீழ போகும். உங்களோட ஒரு ஸ்கீம் போடுறீங்க, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் போடுறதுன்னா என்ன பண்ணுறாங்க, நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃப் இந்தியாவிலேருந்து டாக்குமெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. அது எல்லாமே ஆஃப் த மார்க்காக போகும். மக்கள் தொகை வந்து 11 மையமாக வச்சு தான் நீங்கள் பண்ணுறீங்க. ஆகவே முதல்ல மோடி கவர்மெண்ட் சென்சஸ் எடுக்கணும், சென்சஸோடு சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க முடியாதுன்னு அவங்க அடம் முடிக்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் சென்சஸையாவது எடுக்கணும். சென்சஸ் எடுக்காதது தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஆபத்து. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காதது அதற்கு அடுத்தபடியாக தான் வருது. ரைட் சார். இப்போ சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது பாஜக ஐடியாலஜிலேயே பெரிய பிரச்சனை நீங்கள் குறிப்பிடுறீங்க. அது மாதிரி இப்போ கடந்த காலத்தில் காங்கிரஸ் எப்படி வந்து அதை தவிர்த்துட்டு சென்சஸ் மட்டும் எடுத்து தங்களோட விஷயத்தை காப்பாற்றிட்டாங்க, அந்த இடத்துக்கு மோடி நகரலாம்ல, ஏன் அவர் அதை கூட செய்ய மாட்டாங்க? அதுதான் அதில் இருக்கக்கூடிய சிக்கல். எனக்கு எந்த டேட்டாவுமே வேணான்றாரு. ஏன்னா சென்சஸே இவங்க முகத்திரையை கீழ்ஷன்னு பயப்படுறாங்க. அவங்க அதாவது சென்சஸ் அவங்க எடுக்காமல் இருக்கிறதுக்கு வந்து அது புரிந்து கொள்ள முடியாதது மட்டுமல்ல, அயோக்கியத்தனத்தின் உச்சமாக இருக்கிறது. ஏன்னா ஒரு டெவலப்டு கண்ட்ரியில் ஒரு கவர்மெண்ட்டு நான் சென்சஸ் எடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கவே முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டெட் இந்தியா இஸ் அமங் 120 countries that has postponed the census on account of pandemic.
But several countries such as China, Bangladesh, Nepal managed to conduct their censuses even during the pandemic. பேண்டமிக்லேயே வந்து அவங்கெல்லாம் நடத்தி முடிச்சாங்க, சைனா மாதிரி நாடுகள். பேண்டமிக் முடிச்சவங்க சில நாடுகள் நடத்தியிருக்காங்க. ஐ திங்க் பாகிஸ்தான் மாதிரி நாடுகள்லாம் பேண்டமிக்கு பிறகு நடத்தியிருக்காங்க, சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். ஆனால் இப்போ பேண்டமிக்னு சொல்லக்கூடிய அந்த பெருந்தொற்று முடிஞ்சு 3 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, 2022 முடிஞ்சு. இப்போ எடுத்துருக்கலாமே, அதுவும் கடந்த முறை மாதிரி ஃபிசிக்கலாக எடுக்கிறது கிடையாது. நான் கவர் பண்ணியிருக்கேன் 2001 அந்த சென்சஸை ஏஎன்எல்ல இருக்கும்பொழுது அண்ணா நகரில் இந்த எனுமரேட்டர்ஸ் போவாங்க, அவங்க கூடயே போவோம். அவங்க என்ன ஏதுன்னு என்ன டாக்குமெண்ட்லாம் பார்ப்பாங்க, அழகாக அவங்க சொல்லுவாங்க, அதை கையில் எழுதுவாங்க. இப்போ அது கிடையாது. இப்போ மிஷின்ஸ் வந்துடுச்சு, உங்களுக்கு வந்து டிஜிட்டலைஸ். இவ்வளோ பெரிய நாட்டில் எலெக்ஷனே நடத்த முடிஞ்ச போது இது ஈஸியாக பண்ணலாம். அதை தான் அவங்க கட்டுரையாளர் சொல்கிறார். ஆகவே இவங்க எனக்கு மோடி அரசாங்கத்தோட மோசடிகளில் தலையாய மோசடி என்று சென்சஸ் எடுக்க மறுப்பதை சொல்லலாம். இதன் மூலமாக நாடு பேரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காதனால ஒன்றும் தலைமொழிக்கு போயிடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் சென்சஸ் எடுக்க தாமதப்படுத்துவதன் மூலம் பேராபத்து இந்தியாவை சூழ்கிறது. உங்களுடைய எந்த திட்டங்களையும் மத்திய அரசாங்கமாகட்டும் மாநில அரசாங்கங்களாகட்டும் அவர்கள் வந்து செயல்படுத்துவது என்பது நிறைவேற்ற முடியாததாக போயிடும். வெள்ளக்காரன் வந்து அதை நடத்தி 150 வருஷமாக நடந்த சென்சஸ்ங்க. 150 வருஷமாக நடந்த சென்சஸ் வந்து சுதந்திரத்துக்கு பிறகு வந்து வறுமை சூழ்ந்த தேசத்தில் கூட வந்து நாடு விடுதலை அடைஞ்ச பிறகு எவ்வளவோ சிக்கல்களுக்கு மத்தியிலையும் கூட வந்து 10 ஆண்டுக்கு ஒரு முறை சுதந்திரம் அடைஞ்ச உடனே நேரு நடத்தினார் 51-52. ஆகவே இது மோடி அரசாங்கத்தோட இந்த கடைசி வாஜ்பாய் பீரியடில் 2001, மன்மோகன் சிங் பீரியடில் 2011. அது இப்போ என்ன ஒரு விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, சென்சஸ் ஆக்ட் 1948 சென்சஸ் சட்டப்படி 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சென்சஸ் எடுப்பது என்பது ஆப்ஷனல் தானே ஒழிய மேண்டேட்ரி இல்லைன்றாங்க. அந்த வியாக்கியானத்தை கொடுக்குறானுங்க. இப்போ எல்லாத்தையும் நியாயப்படுத்துகிற மோடி கவர்மெண்ட்டு இப்போ அவங்க மறைமுகமாக மீடியாவில் பிளான்டிங் பண்ணுறது என்னென்னா, நியூஸ் எப்படி பிளான்ட் பண்ணுறாங்கன்னா, சென்சஸை வந்து நீங்கள் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுப்பது வந்து கட்டாயம் கிடையாது. அந்த சட்டப்படி சென்சஸ் ஆக்ட் 1948 படி கட்டாயம் கிடையாது, ஆப்ஷனல் தான்றாங்க. ஓகே, அவங்க அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா அப்போ எதிர்க்கட்சிகள் அதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எந்த அளவுக்கு வெளில எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க சார்? அதுதான் அது ஏன் வந்து இவங்க எதிர்க்கட்சிகளில் இப்போ நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை பிடிச்சிருச்சு, கையில் கெட்டியாக பிடிச்சிட்டான். காங்கிரஸ், திமுக, ஆர்ஜேடி இவங்கெல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பை பிடிச்சிட்டாங்க. ஆம் ஆத்மி கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தலை, அவர்கள் இதை வலியுறுத்தவில்லை. லெஃப்ட் வந்து கணக்கெடுப்பு வேணுன்றாங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து அவங்க வந்து வலுவாக வலியுறுத்தலை. ஆனால் அவங்க எதிராக இல்லை, அவங்களும் வந்து சென்சஸ் கேட்குறாங்க, வி கேன் டேக் இட். அவங்களும் சாதிவாரி கணக்கெடுப்பை கேட்குறாங்கன்னு தான் நம்மளும் எடுத்துக்கணும். இந்தியா பிளாக்குக்கு சென்சஸில் ஒருமித்த கருத்து இருக்குது, சென்சஸ் எடுக்கணும். சாதிவாரி கணக்கெடுப்பில் தான் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்குது. உதாரணத்துக்கு மமதா பானர்ஜி முக்கியமான காம்பனண்ட் இந்தியா பிளாக்கில், அவங்க ஒத்துக்கல, ஆம் ஆத்மி கட்சி ஒத்துக்கல, காங்கிரஸ், திமுக, ஆர்ஜேடி, லெஃப்ட் எல்லாம் ஒத்துக்கிறான். ஆக இவர்கள் ஒத்துக்கொள்ளும் பொழுது அட்லீஸ்ட் கேஸ்ட் சென்சஸ் கூட தள்ளி வைங்க, சென்சஸில் இந்தியா பிளாக் வந்து வலியுறுத்தணும் இல்லையா? மோடி கவர்மெண்ட்டை வலியுறுத்தவே இல்லை. ஆகவே இது ஒரு பெரிய பேராபத்தை நோக்கி இந்திய பொருளாதாரமும் இந்தியாவின் அரசியல் பொருளாதாரமும் நகர்கிறதுன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் கையில் சென்சஸ் இல்லைன்னா நீங்கள் எதுவுமே பிளான் பண்ண முடியாது. ரைட் சார். இப்போ இந்த விஷயத்தை வந்து பாஜக மட்டும் குற்றம் கிடையாது, எல்லா கட்சியும் ஒரே நிலைப்படும் அப்படிங்கிற மாதிரி அப்படி நான் சொல்லலை. அப்படி சொல்ல, பாஜக எடுக்கவே வேணான்றான். ஓகே, சென்சஸே வேணான்றான் பாஜகவை பொறுத்த வரைக்கும். அதை தானே இவ்வளோ நேரம் சொன்னேன். சென்சஸை பற்றி ஏங்க திரும்ப சொல்கிறாங்க? குடியரசுத் தலைவர் உரையிலையும் பட்ஜெட்லையும் சென்சஸை பற்றின எந்த பிரஸ்தாபமும் இல்லை. நாம்கே ஆவாஸ் அந்த ஆண்டுதோறும் சென்சஸுக்கு ஒதுக்கக்கூடிய பணம்ன்றது அது சும்மா ஒப்பு சப்பா ஒதுக்குறது. 2019 113 கோடி ஒதுக்குனானுங்க, 23 13 கோடி, இப்போ 11 கோடி ஒதுக்கியிருக்கான். அது ஜஸ்ட் ஒரு பேப்பரில் இருக்குது. 4 ஆண்டுகளாக எடுக்கப்படாமல் 3 ஆண்டுகளாக எடுக்கப்படாமல் தள்ளி போயிருக்கிற சென்சஸ் பற்றி எந்த 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 பிரஸ்தாபமும், அதாவது வந்து எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் அட்ரஸ்லையும் இல்லை, பட்ஜெட்லையும் இல்லைன்னா அது சோனியா காந்தி சொன்ன மாதிரி அந்த மாதிரி தெளிவாக சொன்னாங்க. இட் இஸ் நவ் சர்டன் தட் த கவர்மெண்ட், இட் இஸ் ஆல்மோஸ்ட் சர்டன் த கவர்மெண்ட் இஸ் நாட் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் கண்டக்டிங் சென்சஸ் சொன்னாங்க. பேரழிவுங்க இது. உங்கள் ஜனநாயகத்துக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து. இன்னும் சொல்லப்போனால் சர்வதேச சமூகத்துக்கு இந்தியா பதில் சொல்லணும், வேர்ல்டு பேங்க்குக்கு பதில் சொல்லணும். உனக்கு கொடுக்கக்கூடிய கடன்லாம் எந்த அடிப்படையில் கொடுக்குறான்? 2011 ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு உனக்கு கடன் எப்படா கொடுப்பாங்க? இப்போ ஒரு திட்டத்துக்கு நிறைய மாநிலங்கள் வந்து உலக வங்கி கடனை வாங்கி தான் வந்து திட்டங்களை நிறைவேற்றுறாங்க. எவ்வளோ பேர் இப்போ அதில் ப்ளே பண்ணுவாங்க? எவ்வளோ பேர் இப்போ மெட்ரோ ரயிலுக்கு 35,000 கோடி கடன் வேணும்னா 35,000 நீங்கள் வந்து அது எத்தனை அந்த மெட்ரோ ரயிலோட பயணிப்பவங்களோட எண்ணிக்கை என்ன, உன்னால் ரீபேயிங் கெப்பாசிட்டி இருக்குதா? இது எல்லாத்தையும் பார்க்கும்போது உன்னோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எதை வச்சு அவன் கேட்பான்?
2011 வச்சு உனக்கு எப்படி கொடுப்பான்? 23 அடுத்த சென்சஸை நீ எடுக்கலையே. அப்போ சர்வதேச அளவில் இந்தியாவோட மான மரியாதை கப்பலில் ஏறுது. வெளிநாடுகளிலிருந்து பல்வேறு பன்னாட்டு நிதியங்கள், பன்னாட்டு அமைப்புகளிடமிருந்து இந்தியா வாங்கக்கூடிய கடன் தொகை என்பது இதனால் பாதிக்கப்படுது. சர்வதேச அளவில் இந்தியாவின் மான மரியாதை கப்பலில் ஏற்றுது. இதை பற்றியும் இந்த மோடி கவர்மெண்ட்டுக்கு எந்த புரிதலும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. அவர் தான் கவலைப்படல அதை பற்றி. பட் எதிர்க்கட்சிக்கு அது மாதிரி தான் ரொம்ப கவலை. இந்தியாவோட ஜனநாயகம் மீது பெரிய கவலை. மோடி வீழ்த்து எதிர்நிலை இருக்கவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரம்ப் கடை இந்த மாதிரி விவகாரம்லாம் கிடைக்கும் போது இது எடுத்து ஏன் அரசியல் பண்ணாமல் அதான் இதை ஒரு பிரதானமான கோரிக்கையாக ஏன் அவங்க வைக்கலன்னு நீங்கள் கேட்குறீங்க. இந்தியா கூட்டணி வந்து இந்த பிரதானமான ஒரு கோரிக்கையை நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலையும் வைக்கல. நல்ல கேள்வி, கேட்க வேண்டிய இடம் தான் வேறு. இந்த கேள்வி நீங்கள் மணியை கேட்கக்கூடாது. ராகுல் காந்தியையும் நம்முடைய ஸ்டாலினையும் தேஜஸ்வி யாதவ் அவங்கள தான் நீங்கள் கேட்கணும். இல்லை, என் கேள்வி வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு இல்லை, சென்சஸ் எடுக்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். சென்சஸ் ஏன் எடுக்கல? சென்சஸ் எடுக்காததுக்காக மோடி அரசாங்கத்தை காலரை பிடித்து ஒழுக்கக்கூடிய வேலையை ஏன் செய்யலைன்னு ராகுல் காந்தியையும் ஸ்டாலினையும் தேஜஸ்வி யாதவையும் தான் நீங்கள் கேட்கணும். ஸோ இட்ஸ் அ வெரி பிக் சப்ஜெக்ட். இன்னைக்கு நாடு தழுவிய அளவில் ஒரு விவாதம் வந்திருக்கணும். சென்சஸ் எடுக்காததால் வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்றது. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கை நோக்கி நாடு நகர்கிறது. ஏன்னா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு சென்சஸ் தள்ளி போச்சுன்னா அடுத்த சென்சஸ் தள்ளி போகும். இப்போ நீங்கள் ஓகே 24 25 சென்சஸ் நடத்திடுறீங்க. அடுத்த சென்சஸ் எப்போ நடத்துவீங்க? 21-31 கேலண்டரா, 25-35 கேலண்டரா? 25-35 கேலண்டர் போட்டிங்கன்னா தூக்கிடும். அப்போ ஒரு சென்சஸையே ஸ்கிப் பண்ண மோடி கவர்மெண்ட் விரும்புதான் நமக்கு தோணுது. சேர்த்து மொத்தமாக எடுத்துக்கலாம், போடா 31 எடுத்துக்கலான்டான்னு. எப்படி 10 வருஷம் நீங்கள் ஒரு சென்சஸை ஸ்கிப் பண்ண முடியும்? ஏன்னா எல்லா டெவலப்மெண்ட்டுக்குமே ஃபண்டமெண்டல் ரிக்குவயர்மெண்ட் சென்சஸுங்க, சென்சஸ் டேட்டா. உதாரணத்துக்கு வெக்கக்கேடான விஷயம், உலகிலேயே மக்கள் தொகை அதிகமான நாடு இந்தியா, 140 கோடின்னு ஐக்கிய நாடுகள் மன்றம் சொல்லுது. இந்தியா அரசாங்கத்தோட புள்ளி வரப்படி நமக்கு இன்னும் 120 கோடி தான். இந்த வெக்கக்கேடு எங்கே போய் சொல்லுவீங்க? ஏடா கொரோனாவால் தள்ளி போச்சு அந்த 2 வருஷம் தான், 21-22 தான். 22லே கொரோனா முடிஞ்சு போச்சு. சரி 23ல எடுத்துருக்கலாமே. எலெக்ஷன் தள்ளி அதை ஒப்பேத்திட்டான். ஆகவே இது ரொம்ப ஆபத்தான ஒரு நிலையை நோக்கி நாடு நகர்கிறது என்பதுதான் உண்மை. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன் அதர் வேர்ட்ஸ் இட் இஸ் பாசிபிள் தட் a wide raft of welfare schemes are being wrongly targeted. பல நலத்திட்ட உதவிகள் வந்து தவறான மக்கள் தொகை, தவறான டேட்டாஸ் மூலமாக போகுதுன்னா தவறான மக்கள் தொகைக்கு போய்கிட்டு இருக்குது. அது ராங், அதாவது ஃபோக்கஸ் வந்து ராங் பீப்புள் கிட்ட, அதாவது வந்து ஆர் பீங் டார்கெட்டட், ராங்லி டார்கெட்டட். சார், இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி. ஏன்னா இந்த சென்சஸ் எடுக்காமல் இருக்கிற நிலைப்பாடு அரசாங்கம் எடுக்குது, எதிர்கட்சியிலும் போதிய அளவில் அரசாங்கத்தை செயல்பட வைக்கல. இந்த விஷயத்துல கிரவுண்ட்ல மக்கள்கிட்ட இதனால பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு? மக்கள் அதைத்தான் இப்போ நம்ம பேசணும். இது லாங் டேர்ம்ல தான் தெரியும். இன்னைக்கு உடனே தெரிய போறது. ஒரு விலைவாசி ஏறிச்சுன்னா போன மாதிரி 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னா உடனே உங்க பேக்கெட்டை கடிக்கிற மாதிரி இது கிடைக்காது. ஓவர் த பீரியட் ஆஃப் த அதுதான். In other words, it is possible that a wide raft of welfare schemes are being wrongly targeted and underfunded or are unnecessary. டேட்டா கையில் இல்லாததால் தேவையில்லாத நல்ல திட்டங்களுக்கு காசு கொடுக்கணும், தேவையான திட்டங்களுக்கு காசு கொடுக்கல, ராங் ஆடியன்ஸ்க்கு போய் சேருது, போய் சேர வேண்டியவனுக்கு போய் சேரல. That is vital information that is missing, a lack of updated enumeration of population. Without an updated census, the 16th Finance Commission's recommendation will be based on a 13-year-old population data. ரொம்ப முக்கியமானது. இப்போ 16வது நிதிக்குழு அறிக்கை வரப்போகுது. இந்த 16வது நிதிக்குழு அறிக்கை வந்து இப்போ சென்சஸ் இல்லாததால் 13 வருஷத்துக்கு முந்தின டேட்டா வச்சு அது கொடுக்க போகிறோம். ஃபைனான்ஸ் கமிஷன் டேட்டா தான் உங்களுக்கு, ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் தான் அடிப்படை. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளோ நிதியை கொடுக்கணுன்றது ஃபைனான்ஸ் கமிஷன் தாங்க முடிவு பண்ணுது. மோடி முடிவு பண்ணல, பிஜேபி முடிவு பண்ணல, பார்லிமெண்ட் முடிவு பண்ணல. எந்த மாநிலத்துக்கு எவ்வளோ அடுத்த 5 வருஷத்துக்குன்றதை, யார் அடுத்த 1 வருஷத்துக்கு எவ்வளோன்றதை நிதிக்குழு தான் முடிவு செய்யுது. அந்த நிதிக்குழு முடிவு செய்கிறது எந்த டேட்டா வச்சு முடிப்பதுன்னா 13 வருஷத்துக்கு முந்தின டேட்டா வச்சு முடியும். எப்படி காமன் மேனை பாதிக்கும்னு கேட்டிங்களே, இப்படி தான் பாதிக்கும். அது இன்றைக்கி நேற்று உங்களுக்கு நாளைக்கு தெரியாது. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் உங்களை கடிக்கும். அது அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து த கவர்மெண்ட் வுட் டூ வெல் டு மேக் இட் கிளியர் வென் இட் பிளான்ஸ் டு ஹோல்ட் த சென்சஸ். எப்போ சென்சஸ் எடுக்க போகிறோன்றதை அரசு முறையாக அறிவிப்பது நல்லது. இது குறைஞ்சபட்சம் ஒரு ஜனநாயக நாட்டோட அடிப்படை லட்சணம். குறைஞ்சபட்சம் ஒரு ஜனநாயக நாட்டின் அடிப்படை லட்சணம் என்பது தள்ளி போகுதுன்னா, ஒரு வைட்டல் எக்ஸசைஸ் தள்ளி போகுதுன்னா, எப்படா நீ எடுக்க போகிற அதை அனௌன்ஸ் பண்ணு. அதையும் அனௌன்ஸ் பண்ண மாட்டான். இஃப் இட் இஸ் டன் திஸ் இயர் ஆர் நெக்ஸ்ட் வில் இட் அஃபெக்ட் த டைம் லைன் ஃபார் த நெக்ஸ்ட் சென்சஸ். இப்போ இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் பண்ணினா அடுத்த சென்சஸ்க்கான டைம் லைனை எப்படி அஃபெக்ட் ஆகும்? நீ 31 எடுப்பியா? இப்போ உதாரணத்துக்கு 25 எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. அடுத்த சென்சஸ் 31 35. இது பற்றியெல்லாம் ஒரு கிளாரிட்டி வேணும்ல, கவர்மெண்ட் பேசணும்ல வாயை திறந்து.
This is critical because, among other things, the delimitation exercise and implementation of women's reservation in parliament and assemblies are to be based on the first census after 26. இது ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ், தொகுதி மறுவரை, பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடுகள் இந்திய நாடாளுமன்றத்திலும் இந்தியாவின் அனைத்து சட்டமன்றங்களிலும் என்பது 26க்கு பிறகு எடுக்கக்கூடிய முதல் சென்சஸில். இப்போ நீ 26க்கு முந்தின சென்சஸை நீ வந்து எடுக்காமல் விட்டுட்டீங்கன்னா, அதை 26க்கு பிறகு கொண்டு போகிறேன்னா அதை வச்சு தான் பண்ண போறியா? எவ்வளோ சிக்கல் வருது. ஆகவே இது ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ. பட் அவங்க சொன்ன மாதிரி வந்து பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டோட எடிட்டோரியல் இது ரொம்ப தெளிவாக அழகாக எழுதியிருக்காங்க. அதாவது வந்து குறைஞ்சபட்சம் மோடி கவர்மெண்ட்டுக்கு ஒரு அடிப்படை நேர்மை இருந்ததுன்னா, எப்போ எடுக்க போகிறோம் சென்சஸ்ன்றதை பற்றின ஒரு அறிவிப்பை நாட்டு மக்களுக்கு மோடி வெளியிட வேண்டும். மன் கி பாத்னு மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து ஊருக்கு அதெல்லாம் பேசுகிறாருல மோடி. இதுதானுங்க உயிர் நாடியான விஷயங்களில் ஒன்று. இதை பற்றி அவர் வாய் திறக்கணும்ல, நாடாளுமன்றத்துக்கு உள்ளே பேசணும். ஏன்னா இந்திய மக்களின் பிரதிநிதிகள் அங்கே தான் இருக்காங்க. இல்லை இந்த ஆகஸ்ட் 15 இன்னும் 10 நாள் அதை தேசிய கொடியை கோட்டை கொத்தளத்தில் ஏற்றி வச்சுட்டு அப்போ பேசணும். இல்லை மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மன் கி பாத்னு அவரே பேசி அவரே கேட்டுக்கிறாருல, அதுலேயாவது பேசணும். எதுலேயுமே பேசணும்னா இது ஜனநாயக நாடா இல்லை சுடுகாடா? இது ஜனநாயகத்தின் பெயரால் இந்தியாவில் இன்று ஒரு சர்வாதிகாரம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. அதற்கு சரியான சாட்சியம் சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து எந்த பிரஸ்தாபமும் எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் 3வது முறை வெற்றி பெற்ற பிறகும் மோடி அரசு அது குறித்து வாய் திறக்காமல் அந்த விஷயத்தை கடந்து போகுது. சார் பொறுத்திருந்து பார்ப்போம் சார், மோடி கிட்ட இருந்து இது குறித்து என்ன விதமான அறிவிப்பு வரப்போகுது அப்படிங்கிறத. மிக்க நன்றி.